பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த உச்சம் பெறுகின்ற நேரம். குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவில் தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசிக்கு இந்த 2026வது ஆண்டு புதுமை புத்தாண்டா, பழகி வந்த ஆண்டா என்று பார்க்கக்கூடிய காலம்தான் இந்த 2026. 7ஆம் இடத்துல குரு பகவான் நம்ம ராசிநாதன் தான் நம்மளுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. வீடு, வண்டி, வாகனங்கள், இதில் அந்த 4 இடம், தாயார் உடல்நலம், இதில் மட்டும் சற்று கவனத்தையும், சுகம் சார்ந்த விஷயத்திலையும் மனக்கலக்கங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வேற வழியே கிடையாது. முதல்ல சங்கடத்தை சொல்றோம், அதுக்கப்புறம் நன்மையை சொல்றோம். இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை மட்டும் எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சொல்லுகின்ற சொல்லு கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. இந்த நேரத்தில் அது மாதிரி ஆப்ஷனாத விஷயங்கள் எல்லாமே வரும். ஒரு ஜூன் வரைக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். அதற்கப்புறம் குரு பகவான் நம்ம ராசிநாதனே அந்த 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் எல்லாம் உண்டு. சாமி 8ல் குரு போச்சுன்னா அவமானங்கள் வரும். உச்சம் பெற்று அவருடைய பார்வை என்பது உண்டு. உச்சத்துக்கான ஒரு மதிப்பு என்பது உண்டு. அதனால அதுக்கான தேவைகள், அதுக்கான இடங்கள், அதுக்கான அமைப்புகள் உண்டு. நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சு நம்ம வெளியே வருவோம். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். சில பேருக்கு இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னியில கல் இருக்கக்கூடிய பிரச்சனை, சந்திரன் என்று சொன்னாலே இதயம் சம்பந்தப்பட்ட இடம், அந்த இடத்துல இருக்க போகக்கூடிய வாழ்வுகள்லாம் எதனா ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுவும் ஒரு 3 மாதத்துக்குள் சரியாகி நாம திருப்பி அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு வெளிவந்தோம். சில பேருக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த 3 மாத காலங்கள் மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அது கடந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த பின்தங்கி போயிருந்த நிலைமை, ஐயா பணவரவாகட்டும், செல்வமாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், எதில் நீங்கள் பின்தங்கி போயிருந்தீங்களோ அதில் திருப்பி வரும். சாமி குருவோட பார்வை இதுக்கு அதுக்கு சமம். அவருடைய பார்வை நேரடி 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் வரவுக்கேற்ற செலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நேரடியாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை இருக்கிறதால வீடு கட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சிடும். ஐயா நான் நிலம் வாங்கி போடலை, வீடு கட்டலை, இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கட்டும். இல்லை சொந்த வீட்டை விற்காமல் இருந்தால் அதெல்லாம் விற்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். அந்த நிலைமைக்கான மீறி போனவங்களுக்கெல்லாம் இந்த கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றம் என்று சொன்னால் நம்மளுக்கு ஜூனுக்கு அப்புறம் எதை எடுத்தாலும் தவறான விஷயமும் நன்மை தருகின்ற விஷயங்களாக மாறும். இந்த இரவு நேர பயணம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீண்ட தூர பயணம் எல்லாம் குறைச்சிக்கணும். வெளியூர் பயணங்களை குறைத்து கொள்ள வேண்டிய காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த ஆண்டு. மனமகிழ்ச்சி என்பது குறைவாக காணப்பட்டாலும் நிறைவான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே இருந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவனுக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த சந்தேக தானங்கள், இது மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு இப்போ நிம்மதி தருவீங்க.
துன்பத்திலிருந்து விடுதலை பெறுங்க. இது வரைக்கும் கணவரால் எனக்கு வருமானம் இல்லை என்று சொன்னவங்க அனைவருக்கும் இனிமேல் கணவராலும் வருமானம் பெறுகின்ற அமைப்புகளாக ஏற்பட போகுது. அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் மறைமுக வருமானம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அனைவருக்கும் இனி மறைமுகமான எல்ஐசி, இது மாதிரி ஏஜென்சி, இது மாதிரி மார்க்கெட்டிங் பண்றது, இது மாதிரி விஷயங்களால் ஆதாயத்தை பெற்று பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கிற காலமாக கூட இருக்கும். திடீர்னு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இருக்கிற கடன்லாம் செட்டில்மெண்ட் போயிடும். திடீர்னு பார்த்தா மறைமுக வருமானம், வெளிநாடு வருமானங்கள்லாம் ஏற்புடைய காலமாக வரப்போகுது. தாயார் சொத்துக்கள் இருந்து ஆதாயத்தை பெறப்படுறாங்க. இது வரைக்கும் சொத்துக்கள்ல தாயாருக்கு நம்மளுக்கு கொடுக்கல, கோர்ட்டு கேஸ் தான் போயிட்டு இருக்கு, வம்பு வழக்குகள் தான் போயிட்டு, தாயாவோடும் தந்தையாகட்டும் இந்த வம்பு வழக்குகள்லாம் போயிட்டு இருந்தால் அதன் மூலயமாக ஆதாயத்தை பெறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் 2026. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்து, முக்கியமாக வண்டிகள், வாகனங்கள், பசு, இது மாதிரி கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பொறுப்பு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கினா, முதல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுப்பான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அலுவலகத்துக்கு நாம் போகிற நேரமும் சரி, எல்லாத்தையும் நாம் குறித்து வச்சுக்கணும். எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இது மாதிரி விஷயங்கள். ஏன்னா மறதி சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். மறதிகள் ஏற்படும். கொடுக்கக்கூடிய ரூபாய் யாருக்கு கொடுத்துட்டோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். சில நேரத்தில் டவுட்டான ஆட்கள் நம்மக்கிட்ட ரூபாய் வந்து கேட்டு நாம் கொடுத்துட்டு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதனால் இந்த ஒரு 4 மாதங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் போதுமானது. இந்த ஆண்டு முழுவதும் ஜூனுக்கு அப்புறம் எல்லா விதமான நற்பலங்களும் தேடி வரும். சில பேர் ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற அமைப்பகத்தில் இந்த வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த உடல் சார்ந்த பிணிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்க ஆணானா இருக்கட்டும், பெண்ணானா இருக்கட்டும், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் தீர்வு கொடுக்கும். நல்ல முன்னேற்ற பாதை அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சி என்பது இருக்கும் ஐயா. ஓரளவுக்கு உங்களுக்கான செயல்பாடுகள் அனைத்திலும் கிடைக்கும். தொலைதூர பயணங்கள்லாம் ஏற்படும். நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான அதாவது கம்பெனிலாம் விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலான்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் அந்த பாக்கியம் எல்லாம் பெறப்போகிறாங்க. வீடு வண்டி வாகனங்களும் ஏற்படும். அதாவது ஜூனுக்கு அப்புறம் எந்த விஷயத்தாக இருந்தாலும் எடுத்துக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வண்டி வாகனங்களை வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுதெல்லாம் விரயம் சுப விரயமாக மாறும். அதில் நல்ல பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதால எதை செய்தாலும் அதை நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாற்றக்கூடிய காலமாக அமையும். இதுக்கு முன்னே செஞ்சிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் பின் தெளிவாக அமைப்புகள் வரும். ஏன்னா வேலையாட்களும் நம்மளை இழிவாக பண்ணுவாங்க. வேலை சார்ந்த விஷயங்களும் கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் அலைச்சல் என்பது இந்த ஆண்டு முழுவதும் காணப்படும். லைட்டாக மன அழுத்தம் இருந்தால் திருத்தணிகை மலை இல்லை திருமலை திருப்பதிக்கு சென்று வர நம்மளுக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் என்பதால் திருத்தணிகையும் அல்லது திருமலை திருப்பதியும் சென்று வர இல்லை நம்மளுக்கு கோயில் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பிரதோஷ வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி திதி நாட்களில் நாம் பயன்படுத்தி கொண்டாலே, வெற்றி விநாயகருடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. ரொம்ப தெய்வங்களுக்கு நாம் ஆராதனை பண்ணுவதும் நாம் இருக்கிற பரிகாரங்கள் செய்து கடந்து வருவதே பரிகாரம். ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கர்மாவை கடந்து வருவதே பரிகாரத்தோட இறை வழிபாடோடு நாம் கடந்து சென்றால் அந்த லேசாக வாங்குற பெரிய அடி கூட லேசாக போகும். அதுதான் இறை வழிபாடு. வேற எதுவுமே கொடுக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இதுதான் உண்மை. ஜோசியார் சொல்லிட்டாரு, அங்கே போய் நான் சரியாடுனா எதுவுமே சரியாகாது. என்னன்னா அதிகமாக விழக்கூடிய அடி லேசாக நம்ம மேலே விழுந்து நாம் அதாவது தலைக்கு வருது, தலை பாகத்தோடு சென்று விட்டது என்று சொல்றார் கூட, அந்த தொப்பியோடு போயிடும். நம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஓரளவு சேஃபாக இருந்து நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளலாம். உன்னதமான வாழ்க்கை வரும். சில பேருக்கு நெகட்டிவ் திங்ஸ்லாம் உருவாகும். திடீருக்கு சில பேருக்கு மார்ச்சுக்கு அப்புறம் காதல் திருமணங்கள்லாம் டக்குன்னு இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் இதில் கவனம் தனுசு ராசிக்காரங்களை கவனம் எடுத்துக்கொள்ளுது. இங்கே தந்தையாராக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், என்னை பெற்றவர் போல இருக்கணும். எல்லாரும் நாம் ஒன்றாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அவங்க இந்த இளமை பருவத்தில் 17 வயசு கடந்தவங்க அனைவருக்கும் இந்த காதலால் நிறைய தொந்தரவுலாம் கொடுப்பாங்க. நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்களால கொஞ்சம் தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.